அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆகம விதிகளை பின்பற்றுமாறு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோவிலன் பூங்குன்றனுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றமானது இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பயிற்சி பெற்ற மாணவர்களுடைய வழக்கறிஞர் கோவிலன் பூங்குன்றன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசும். ஐயா வணக்கம். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? பொதுவாக இன்னைக்கு கேட்ட வரைக்குங்க அவங்க ஜாதியின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் நியமனம் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்கிற சட்டம் செல்லுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி தீர்ப்பு முழுசாக பார்த்தா தான் சொல்ல முடியும். கோர்ட்டாரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்போ 206 மாணவர்கள் அர்ச்சகர்களாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு அவர்களுடைய பணி நியமனம் வரக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பில் வழக்கறிஞர்களாக நீங்கள் முன்வைத்த வாதங்கள் என்ன? உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்க ஆட்சேபனை தெரிவித்தபடிக்கு எங்களால் முன்வைத்த வாதங்கள் என்னன்னா, இது இந்த ஆட்சேபனைகள் அரசு சாசனத்துக்கு எதிரானது. அரசு சாசனன்றது அன்டச்சபிலிட்டி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவாலிட்டி, சமூக நீதி எல்லாத்துக்குமே எதிரானது இந்த ஆட்சேபனை. ஒன்று. ரெண்டாவது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், அதுக்கு எதிரானது. அதனால் எந்த ஒரு நியமனமும் அரசு சார்ந்த நியமனம் ஜாதியின் அடிப்படையிலையோ பிறப்பின் அடிப்படையிலையோ இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒன்று அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இருக்கணுன்ற வாதம் தான் எங்களால் முன்னிறுத்தி வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தீர்ப்பின் நகலை படித்த பிறகு நீங்கள் இந்த செய்தியை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு பாதகமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கும் பட்சத்தில் தீர்ப்பு நகலை படித்த பிறகு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடோ அல்லது ஆய்வு மனுவோ தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வோம். நன்றி சார். இவர்களை பொறுத்தவரையில் இந்த பயிற்சி பெற்ற மாணவர்களுடைய வழக்கறிஞருடன் நாம் பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நகலை முழுமையாக படித்த பிறகு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள், ஒருவேளை இந்த வழக்கில் பாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதனை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீஃபன்.